நல்ல திருமண வாழ்க்கை அமைய கூடார வள்ளி என்று வழிபடும் முறை மற்றும் பாவை நோன்பு விரத முறை, வழிபாட்டு முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. மாதங்களில் உயர்ந்தது மார்கழி மாதம். மாதங்களில் நான் மார்கழி என ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே கூறியுள்ளார். தெய்வீகம் தவழும் மார்கழி மாதம் தெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது. இதை பீடுடை மாதம் என்று அழைப்பார்கள். இந்த சொல் நாளடைவில் திரிந்து பீடை மாதம் என்று வழக்கில் வந்துவிட்டது. பீடுடை மாதம் என்றால் சிறந்த பெருமை வாய்ந்த மாதம் என்று பொருள். காலத்தை கணக்கிடுவதற்கு ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பது போல் 2 அயனங்கள் உள்ளது. அவை உத்தராயணம் மற்றும் தக்ஷாயணம். தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உள்ள 6 மாதங்கள் உத்தராயணம் என்றும், மாதம் முதல் மார்கழி மாதம் வரை உள்ள 6 மாதங்கள் தட்சிணாயனம் எனவும் பெயர். மனிதர்களுக்கு கால அளவு உள்ளது போல் தேவர்களுக்கும் கால அளவு உண்டு. மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உள்ள உத்தராயணம் என்பது தேவர்களின் பகல். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை உள்ள தட்சிணாயனம் என்பது தேவர்களின் இரவு. இரவின் கடைசி பகுதியாக விடியற்காலை நேரமாக தேவர்களுக்கு அமைவது மார்கழி மாதம். மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் ஆகும். புராணங்களில் மார்கழி மாதத்தின் சிறப்புகள். மார்கழி மாதம்தான் மகாபாரத போர் நடைபெற்றது என்றும், திருப்பால் கடல் கடையப்பட்டு அதிலிருந்து வந்த விஷத்தை சிவபெருமான் குடித்து உலகை காப்பாற்றிய மாதம் என்றும், கோகுலத்தில் பெரும் மழையால் மக்கள் அவதிப்பட்ட போது ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்த்தனகிரி மலையை கொடையாக பிடித்து எல்லோரையும் காத்த மாதம் என்றும், திருமாலை அடைவதற்காக ஆண்டாள் வைகறை வேளையில் எழுந்து நோம்பிருந்து திருப்பாவை அருளிய மாதம் என்றும், அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம், கூடாரவள்ளி, ஆண்டாள் திருக்கல்யாணம் என பல சிறப்புகள் வாய்ந்தது மார்கழி மாதம். அறிவியல் ரீதியாக மார்கழி மாத சிறப்புகள். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் படலத்தின் வழியாக ஆரோக்கியமான உடல் நலம் தருகின்ற காற்று அதிகமாக பூமியில் இறங்குவதால் இது நம் வியாதிகளை குணப்படுத்தும். எனவே மார்கழி அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவனை வழிபட வேண்டும் என நம் முன்னோர்கள் கூறினார்கள். மார்கழி மாதம் வழிபடும் முறை. மார்கழி மாதம் 30 நாட்களும் அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு கோலமிட்டு விளக்கேற்றி வீட்டில் பூஜை செய்ய வேண்டும். மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு திருக்கோவிலுக்கு அதிகாலையில் செல்ல வேண்டும். கோவில்களில் மாத தனுர் பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். இதில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்ததை அபிஷேகத்திற்கும் அன்னதானத்திற்கும் வழங்கலாம். மிக முக்கியமாக மார்கழி மாதம் முழுவதும் சூடு கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரங்களையும், மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பதிகங்களையும் தினமும் நினைக்க வேண்டும். திருப்பாவை பதிகங்கள் மற்றும் திருவெம்பாவை பாசுரங்கள் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. கூடாரவள்ளி என்பது ஸ்ரீரங்க கோவிலில் உறையும் இறைவனை மணந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் 27 நாட்கள் விரதமிருந்த ஆண்டாள் தனது நோன்பை நிறைவு செய்யக்கூடிய கடைசி நாள்தான் கூடாரவள்ளி எனப்படுகின்றது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற திருப்பாவை பாடலை பாடி ஆண்டாள் நாச்சியார் தனது விரதத்தை நிறைவு செய்ததாக கூறப்படுகின்றது. பாவை விரதம் வரலாறு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் மனிதர்கள் யாரையும் மணக்க மாட்டேன், பெருமாளையே மணப்பேன் என்று சபதம் கொண்டார். கிருஷ்ணாவதார காலத்தில் ஆயர்பாடி கோபியர்கள் கண்ணனை அடைய மேற்கொண்ட பாவை நோன்பை மேற்கொண்டார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த பெருமாளின் சன்னதிக்கு சென்று அவருடைய முகத்தை பார்க்க வெட்கப்பட்டு கையில் இருந்த பாஞ்சசன்யம் எனும் சங்கை பார்த்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என துவங்கி
வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என முடியும் 30 பாடல்களை பாடினார். அதுவே திருப்பாவை ஆயிற்று. திரு என்றால் மரியாதைக்குரிய என பொருள். பாவை என்றால் பெண். நமது வணக்கத்திற்குரிய பெண் தெய்வமாகிய ஆண்டாள் பாடியதால் இது திருப்பாவை ஆயிற்று. முதல் பாடல் திருப்பாவையின் நோக்கத்தை சுருக்கமாக எடுத்து சொல்கின்றது. 2 முதல் 5 பாடல்கள் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனின் சிறப்புகளை சொல்கின்றது. 6 முதல் 15 பாடல்கள் ஆழ்வார்களுக்கு ஒப்பான அடியார்களை தோழிகளாக கற்பனை செய்து அவர்களை எழுப்பிக் கொண்டு கோவிலுக்கு செல்வதை எடுத்து சொல்கின்றது. இந்த பாடல்களில் மார்கழி மாதத்தில் காலை நேர பணியில் அக்காலத்தில் எப்படி இருந்தன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். கடைசி 15 பாடல்கள் தன்னை ஏற்றுக் கொள்ளுமாறு பெருமாளை கெஞ்சும் ஆண்டாளின் மனநிலை புரிகிறது. மார்கழி மாதம் நோன்பு நோற்றால் மக்கள் நலனுற மழை பெய்யும், சொர்க்கம் புகலாம் என்றும் திருப்பாவை பாசுரம் மூலம் கூறுகிறார் ஆண்டாள் நாச்சியார். பாவை விரதம் முழுக்க முழுக்க கன்னி பெண்களுக்கு உரியது. விரதமிருந்து வழிபடும் முறை: தினமும் விடியற்காலைக்கு முன்பு எழுந்து நீராடி விட்டு பாவைக்களம் ஒன்றை அமைத்து அதில் ஒரு பாவையை வடிவமைக்க வேண்டும். அந்த பாவையை பூக்களால் அலங்கரித்து வைணவ கன்னியர்கள் கௌரி தேவியாகவும் சைவ கன்னியர்கள் பார்வதி தேவியாகவும் போற்றி வழிபடுகின்றனர். பாவை பாடல்களான திருப்பாவை, திருவெம்பாவை போன்ற பாடல்களை பாடி வணங்க வேண்டும். அப்படி பாவை செய்து வழிபட முடியாதவர்கள் அதிகாலை வேளையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டிலுள்ள துர்க்கை அம்மன், ஆண்டாள் அல்லது பெருமாள் திருவுருவ படத்திற்கு பூக்கள் அணிவித்து 2 நெய்விளக்கேற்றி திருப்பாவை, திருவெம்பாவை போன்ற பாடல்களை பாடி வழிபடலாம். நெய்வேத்தியமாக நெய் அதிகம் சேர்த்த அக்கார வடிசலை சமர்ப்பிக்கலாம். பலன்கள்: பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் ஆண்டாள். பெருமாள் மீது கொண்ட அதீத பக்தியால் அவரை தன் கணவனாக அடைய விரும்பினார். கண்ணனை மணக்க வேண்டி பாவை நோன்பு இருந்து ஆண்டாள் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்த ஆண்டாளுக்கு அருள் புரிந்தார் பெருமாள். பங்குனி உத்திரத்தில் ஆண்டாளை மணந்து கொண்டார். ஆகவே பெண்கள் பாவை நோன்பு இருந்தால் விரும்பிய கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கை. ஆண்டாள் 30 நாட்களும் பாவை விரதம் இருந்து பெருமாளை கரம் பிடித்தது போல் திருமணமாகாதவர்கள் 30 நாட்களும் திருப்பாவை பாசுரம் பாடி விரதம் இருந்தால் நல்ல மன வாழ்க்கை அமையும். மேலும் இனி பிறவிகள் இருந்தாலும் அந்த 7 பிறவிகளிலும் இறைவனுக்கே அடிமை தொண்டு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றவும் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இவ்வாறு விரதம் இருக்கும் கன்னியர்கள் முடிவில் அனைவருக்கும் பொதுவாக ஊர் செழிக்க, நாடு செழிக்க, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பொழிய வேண்டும் என்று வேண்டுகின்றனர். திருமணமான பெண்கள் கொண்ட கணவன் என்றும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்றும், நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்றும் திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கும் கன்னி பெண்களுக்கு வேண்டிக் கொள்வார்கள். அதன்படியே பெருமாள் அனைத்து விதமான நியாயமான பிரார்த்தனைகளையும் இந்த பாவை நோன்பு இருப்பவர்களுக்கு நிறைவேற்றி தருவார். மாதம் முழுவதும் விரதமிருந்து நம்முடைய எல்லா விதமான நியாயமான பிரார்த்தனைகளையும் இறைவனிடம் சமர்ப்பிக்கலாம். இறைவன் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். வாழ்வில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி வரும் தை திருநாளில் இருந்து புது வாழ்க்கை அமைய வேண்டும் என பிரார்த்திப்போம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.